பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களோட பேச ஒரு வாஞ்சையாய், சந்தோஷமா உங்களோட நான் பேசப் போறேன். இயேசுவோட நீங்க இருக்கணும். இந்த காலை வேளையில நீங்க உங்க இயேசுவோட இருக்கும் பொழுது, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் உங்களோட பேசப் போறார். சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தைய உங்களோட நான் பேசப் போறேன். உங்களோட நான் பேசப் போறேன். அது ஆயத்தமாய் என் பிள்ளைகள் நீங்க கேட்பீன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 43வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இப்பொழுது யாக்கோப்பே, யாக்கோபு பாருங்க, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை யாக்கோபு. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவதாவது, அவர்தான் உண்டாக்குனாரு. அவர் உண்டாக்குனாரு, கர்த்தர் உருவாக்கினார் அவரை. இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி 2வதாக இஸ்ரவேலேன்னு சொன்னார் யாக்கோப்ப. சந்தோஷமா சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீங்க எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள், என்னுடையவன் ஆண்டவர் சொல்றார். நீங்க பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகள். நீங்க இளைப்பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் செய்வேன், நான் உங்களோடு பேசுவேன், உங்களோடு இடைப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரே. உங்களோட பேசுவாரா, பேச மாட்டாரா? அல்லேலூயா. உங்களோட பேசுவார் பிள்ளைகளே. தினம் தினம் காலையில எழுந்து ஆண்டவர் நோக்கி நீங்க இந்த பைபிளை திறந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பயப்படாதே மகளே அப்படின்னு சொல்லுது. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். எங்க கடந்து போனாலும் சரிதான், அங்க அவங்களோடு கூட இருப்பார். தண்ணீரை கடக்கும் போது அவங்களோடு கூட இருப்பார். அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிதான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. பிள்ளைகளே, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். யாக்கோப்பே, இஸ்ரவேலே, சந்தோஷமா இருங்கள் என் பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அவர் செய்கிற ஒரு சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு நீங்க பார்க்கும் பொழுது உங்க கூடவே இருப்பார் ஆண்டவர். இந்த வசனத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்க காண்பீர்கள். தேசத்திலே யாக்கோப்பை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கிருபையும் மகிமையும் உங்களை எப்பொழுது என்றைக்கு சதா காலங்கள் கூட இருக்கும். பிள்ளைகளே, அவர் கூடவே எப்பொழுது இருப்பார். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பிற மனிதர்களோடு கூட உறவாடும்படி இந்த யூடியூப் மூலியமாக நீங்க பிள்ளைகளை இவர்கள் எல்லாம் ஆண்டவரே போன் மூலியமாகவோ எப்படியோ நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.